ஒரு முறை பெங்களூர் ரமணியம்மா மேடையில் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பெங்களூர் ரமணியம்மா என்ன பாட்டு பாடினாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு பாடிட்டு இருந்தாங்க. இது மாதிரி முருகன் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் போய் ஒரு சீட்டை கொடுத்தான் அந்த அம்மாவுக்கு. அப்போ காதலர் தினம்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. காதலர் தினம் படத்தில் வரும் டைட்டில் சாங்கை பாடவும் அப்படின்னு யார்கிட்ட? பெங்களூர் ரமணியம்மாட்ட. அந்த அம்மா முருகன் பாட்டு பாடுற அம்மா. அதுக்கிட்ட போய் ஓ மரியாங்கிற பாட்டை பாடுங்கிறேன். அந்த அம்மா உடனே முருகனை வேண்டிக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. முருகாம் ஓ மரியாம் ஓ மரியாம் ஓ மரியா ஓ மரியா, கடலுக்கு ஃபிஷிங் நெட்டு, காதலுக்கு இன்டர்நெட்டு, ஓ மரியா ஓ மரியா, வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் அப்படின்னு பாடுச்சு. முருகன் பாட்டு இல்லாமல் காதல் தினம் பாட்டு இல்லாமல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிச்சு. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, இந்த பாட்டை கேட்டோன்னே எப்படிமா பாடுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு. எல்லாம் வேல் தான் அப்படின்னாச்சு. கலெக்டர்கிட்ட ஒரு பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், முனியாண்டி என் பேர். முனியாண்டி ஐயா சொல்லுங்க ஐயா, வாடா வர்றேங்க ஐயா 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 ஐயா, செருப்பு எடுத்து வைப்பேன், வேட்டியை முடிச்சு வைப்பேன், ஐயா ஐயா ஆமாங்க ஐயா, இல்லைங்க ஐயா ஆமாங்க ஐயா. முனியாண்டி ஐயா நீங்கள் தாயா என் தெய்வம், வாழ்க்கையே நீங்கள் தாயா அப்படின்ற முனியாண்டி. கலெக்டர் பங்களாவில் ஒரு கேணி இருந்துச்சு. அதில் கலெக்டர் தண்ணி அரைச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு தவறி கிணத்துல விழுந்துட்டாரு கலெக்டரு. முனியாண்டி முனியாண்டி ஐயா முனியாண்டி, செருப்பே எடுத்து போட்ட முனியாண்டி வந்தான். கலெக்டர் ஐயா என் தெய்வமே, ஐயா கிணத்துல விழுந்துட்டீங்களா ஐயா, இந்த கயிறை போடுற ஐயா அப்படின்னு கயிறை போட்டு கலெக்டரை தூக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறேன், இன்னொருத்தன் வேலை பார்க்குறவன், கலெக்டரை வேறு மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்கடான்னா விட்டுட்டான் கைத்த. முனியாண்டி அப்படின்னாரு. கலெக்டர் மேட்ரு ஓவர். என் பட்டிமன்றத்தில் அவர் ரசித்த ஜோக்குகளை சொல்லுவார். இந்த மத்தியானம் சினிமா பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் லியோனி அப்படிம்பார். மத்தியானம் 2:30 மணி ஆட்டத்துக்கு எங்கள் ஊர் தேட்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம். இப்போ தான் தேட்டரு ஏசி தேட்டர் ஆயிடுச்சு. வெயிலில் வந்துட்டு உள்ளுக்க எந்த சீட்டு காலியாக இருக்குது, எதில் ஆள் உக்காந்துருக்கான்னு தெரியாது. அவன் ஒவ்வொருத்தையும் மூஞ்சியாக தடவிட்டே வருவான். இங்கடா சீட்டவே காண. அவன் மூஞ்சி சீட்டு மாதிரியா இருக்க, அங்கிட்டு போட அப்படின்னு சாரி சாரி சாரின்ட்டு கடைசிக்கு ஒரு இடத்துல சீட்டு இருந்துச்சு. ஆஹா சீட்டு இருக்குடான்னு. அதில் பார்த்தீங்கன்னா சாயிறது இருக்குது, உட்கார்றது இல்லை. ஒரு சேர் போட்டிருக்கேன் தேட்டரு, அதுக்கு உள்ளே உட்காந்தவன் காணான். எங்கடா பக்கத்தில் உட்காந்துருந்தவனை காணான்னு பார்த்தா, தூக்குங்கடா தூக்குங்கடாங்கிறேன். கேப்பில் உள்ளே போயிட்டான். உள்ளே தூக்குனா வேட்டியை சுற்றி வெத்தலை எச்சி, அந்த கேப்பில் முந்தின சோலை வந்தவன் பூரா வெத்தலையை போட்டு புளிச்சுன்னு துப்பி. ஒரு சினிமா பார்க்குறதுக்கு இப்படிலாம் தியாகம் பண்ணுவாங்களேன்ட்டு நான் பட்டிமன்ற கேசட்டில் சொல்லுவேன். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரியவர் ஆற்றுல குளிக்க போயிருக்காரு. வேட்டியை அலசி 2 பனைமரத்துக்கு இடையில கட்டி காய போட்டு உள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரே ஒரு வேட்டி தான். எப்படி குளிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு வேட்டியை கட்டி போட்டு. திடீர்னு அந்த கிராமத்தில் இருக்க பொம்பளையெல்லாம் சினிமா படம் போட போகிறாங்கக்கா, திரையை கட்டிட்டாங்க வாங்கன்ட்டு அந்த வேட்டிக்கு இந்த பக்கம் ஒரு 50 பொம்பளை உட்காந்துருக்குதுங்க. கிழமே ஒன்றும் இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி இருந்திருக்கான் அவர்? என்னடா அது பொம்பளைய சத்தமாக கேட்குதுன்னு வேட்டிக்கு அடியில் பார்க்குறாரு. 50 பொம்பளை உட்காந்துருக்குதுங்க, படம் போட போகிறாங்கன்னு. அப்புறம் கிழமை அங்கே இருந்துட்டு கத்திருக்காரு, படம் கிடையாது ஒன்றும் கிடையாது, என் வேட்டியை அவுத்து காய போட்டிருக்கேன், படம் போட போகிறாங்களா, எதிரிங்கடி நான் ஒன்றும் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன்ட்டு தலைவிரிக்க ஓடிடுச்சுங்க.
ஒரு சினிமா மக்களை என்ன பாடுபடுத்துதுன்ட்டு இந்த செய்தியை பட்டிமன்ற கேசட்டில் சொன்னேன். ஒரு நிகழ்ச்சியை கேட்டுட்டு நான் பேசினதை ஒரு ரசிகன் சொல்லி அதை பாராட்டுறது மாதிரி உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி எந்த கலைஞனுக்கும் அது இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? வேதனையில் கூட நகைச்சுவையாக பேசுவார். எம்ஆர் ராதாவை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. ஒரு 15 பேர்த்தோட எம்ஆர் ராதா உட்காந்துருக்கார். அப்போ டிஜிபி ஆஃபீஸில் உட்கார வச்சுருக்காங்க எம்ஆர் ராதாவை. அவர் மேலே இருக்கிற படங்களெல்லாம் வரிசையாக பார்க்குறாரு. பழைய டிஜிபி படம்லாம் இருக்குது. சென்டரில் திருவள்ளுவர் படம் இருந்துச்சு. எம்ஆர் ராதா கேட்குறாரு, ஏண்டா திருவள்ளுவரும் இங்கே டிஜிபியாக இருந்தாரா? எதுக்கடா அவர் படத்தையும் இவங்களோட மாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னாரு. அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கப்போ கூட ஒரு நகைச்சுவை வெளிப்படுத்துகின்ற எம்ஆர் ராதா. இருவர் உள்ளம் படம் சிவாஜி கணேசன் சரோஜாதேவி நடித்தது. இருவர் உள்ளத்தில் நிறைய பாட்டு நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் பாட்டு செம ஹிட்டு. சோகப்பாட்டாக இருந்தாலும் காதல் பாட்டாக இருந்தாலும் அழகு சிரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது, பழக நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது, கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை மாற்றினாள். நதி எங்கே போகிறது கடலை தேடி. இதெல்லாம் இருவர் உள்ளம் பாட்டு. சோக பாட்டுக்கு அடே அப்பா இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? சரோஜாதேவி சிவாஜி கணேசன் என் தலைவர். அவங்க 2 பேருக்கும் ஒரு காதல் டயலாக் எழுதியிருப்பார். சரோஜாதேவி எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். ஆமாங்க கோபால், இல்லைங்க கோபால், நீங்கள் காதலுங்கிற அந்த மலரை இப்படி கசக்கி எறிவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை கோபால். அப்படி தான் பேசுவாங்க. சிவாஜி கணேசன் சரோஜாதேவி பேசுகிற ஒரு டயலாக் தலைவர் எழுதியிருக்கார். போங்கள், என் அருகே வராதீர்கள், என் அருகே வராதீர்கள், உங்கள் மீது எனக்கு மிகவும் கோபம், எனக்கு என் நிழலே போதும், உங்கள் நிழல் கூட என் பக்கத்தில் வர வேண்டாம், போங்கள் அப்படின்னு சிவாஜி கணேசனை திட்டுவாங்க. அப்போ தலைவர் எழுதுகிறார் வாசனா சிவாஜி கணேசனுக்கு, கண்ணே உன் நிழலே உனக்கு போதுமா? உன் நிழல் உனக்கு போதாது கண்ணே. மரத்தின் நிழல் மரத்துக்கு பயன்படாது. மரத்துக்கு தேவை மேகத்தின் நிழல், உனக்கு தேவை எனது நிழல், வா அருகே. கோபமாக இருக்கிற மனைவிக்கிட்ட அவ சொன்ன அந்த வாக்கியத்தை வைத்து அதையே ரொம்ப அழகா கலைஞர் இருவர் உள்ளத்தில் சரோஜாதேவி சிவாஜி கணேசனுக்கு எழுதின வசனம்.